பரிசுத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஒரு விஷயம் தேசங்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவரே, காசாவுக்கு இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் நடக்கிற யுத்தங்கள் ஓய பண்ணுங்கப்பா. ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கு நடக்கிற யுத்தத்தை ஓய பண்ணுங்கப்பா. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு யுத்தம் ஓய பண்ணுங்கப்பா. இது வேதனைக்கு ஆரம்பம் சொல்லி பைபிள் சொல்லுது ஆண்டவரே. ஒரு வேதனை தேசங்களுக்கு வராதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய பண்ணுங்க, யுத்தங்கள் ஓய பண்ணுங்கப்பா. பஞ்சங்கள் வந்து பஞ்சத்தினால ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி யுத்தங்கள் ஓய பண்ணு ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தோட தலைவர்களோடு கர்த்தர் பேசுங்க. ஈரானுடைய தேசத்தினுடைய தலைவர்களோடு கர்த்தர் பேசும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே, அப்பா, நீ பேசுங்க ஆண்டவரே. அவருடைய யுத்தத்தினுடைய காரியம் நின்று போகட்டும் இயேசுசாமி. 3ஆம் உலக போர் வந்து விடாதபடி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தேசங்கள் பட்டணங்கள் ஆண்டவரே அழிவுக்கு நேராய் போய் விடாது நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணோக்கமாகுங்க. நாங்க எல்லாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம், இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பாக்குறோம், நாங்கெல்லாம் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய பண்ணுங்க, யுத்தங்கள் நிறுத்தப்படும் ஆண்டவரே. இது வேதனைக்கு ஆரம்பம் சொல்லுதப்பா. மண் எடுத்து சாப்பிட்றப்பா, பார்க்க முடியல ஆண்டவரே. ஒருபோதும் எங்க இந்தியாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. எந்த தேசத்துக்கு இப்படிப்பட்ட சீரழி வந்து விடாத செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே, காசாவுக்கு ஆண்டவரே, அதேவேளை ஈரானுக்கு இருக்கிற யுத்தம் ஓய பண்ணுங்க அப்பா. நாங்க செபிக்கிறோம், அற்புதம் செய்யபடி எனக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. கொத்து கொத்தா பறிச்சு ஆத்து மக்கள் வீணா போறாங்க ஆண்டவரே. எல்லாம் செபிக்கு ஒரு அற்புதங்கள் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓய பண்ணு, யுத்தங்கள் ஓய பண்ணு ஆண்டவரே. யுத்தங்களை ஓய பண்ணு ஆண்டவரே. இது வேதனைக்கு ஆரம்பம். ஆனால் என் தேசத்தினுடைய தீவை மாற நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளு சொன்னீங்களே, இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளு சொன்னீங்க. ஜெபிக்கிறோம் இஸ்ரவேலுக்குள்ள, காசாவுக்குள்ள ஆண்டவரே, ஈரானுக்குள்ள சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. சேதங்கள் போதும் தெய்வமே, சேதங்கள் போதும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில விசேஷமா என் இருதய கொந்தளிக்குது ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் கண்ணோக்கமாய் இந்த தேசத்தினுடைய யுத்தங்களை ஓய பண்ணுங்க. தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுங்க பிதாவே, எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுங்க இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். உண்மையிலுமே எனக்கு என்னுடைய இருதயம் ரொம்ப பாரமாக்குற, இதை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் பேசுகிறேன். இந்த செய்தி பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு தேசங்கள் யுத்தங்கள் ஓய பண்ணணும். தேசம் அதுதான் அழிஞ்சு போகிற மாதிரி நம்ம விட்டுறக்கூடாதுங்க.